மேயர் பிரியா வந்து இப்போ புரோட்டோகால் பிரியாவை மாறிட்டாங்க. என்னடா கலாய்க்கிறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க, நான் கலாய்க்கலை. ஏன்னா புரோட்டோகால்னால் என்னன்னு சொல்லிட்டு மேயர் பிரியா அவர்களை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். எப்படி ஈஸியாக கற்றுக்கிட்டீங்களா? இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு என்னங்க தெரியும் புரோட்டோகாலை பற்றி? இங்கே பார்த்தீங்களா 2 வீடியோவே அதுக்கு உதாரணம். புரோட்டோகால்னால் என்ன, எப்படி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒரு மேயராக இருந்துட்டு எப்படிலாம் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேயராக இருந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் என்னென்னா அவங்கள பார்த்துட்டு புரோட்டோகால்னால் என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்குறீங்க. புரோட்டோகால்னால் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி ஓட்டுன்னு ஓட்டுறீங்க. என்னங்க எங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 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 மனுஷங்க புரோட்டோகால்லாம் இதெல்லாம் இப்போ இந்த 2 வீடியோவே அதுக்கு சாட்சி, உறுதியான சாட்சியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க அவங்களுக்கு புரோட்டோகால் தெரியலை, புரோட்டோகால்னால் என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்குறீங்க, புரோட்டோகால் தெரியலன்னு சொல்லிட்டு புரோட்டோகால் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களை பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. தப்புங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. அதனால் புரோட்டோகால்னால் என்னன்னு சொல்லிட்டு இந்த 2 வீடியோ எக்ஸாம்பிள் இருக்குது. அது போக இன்னும் மேயர் பிரியானா எப்படி பட்டவங்க அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்கா பதவிக்காலமே முடிய போகுதுக்கா, என்னக்கா இது இன்ன வரைக்கும் சொத்து கணக்கு வழக்கே காட்டலையாமல் தான் வந்துட்டு இருக்கு நியூஸு. இதெல்லாம் என்னக்கா நியாயம்? இல்லை இதெல்லாம் வந்து புரோட்டோகாலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேயர் பிரியா அவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் புரோட்டோகால் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எந்த சொத்து பத்துமே சப்மிட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கான ஒரு புரோட்டோக்கால் அவங்களே ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதுவும் ஒரு புரோட்டோக்கால் தான். அதனால் இதை யாரும் தப்பாக நினைக்கக்கூட, தப்பாக பேசக்கூடாது. அப்படி தப்பாக பேசுனீங்கன்னா நான் வருவேன், அவங்களோட தம்பி நான் வந்து கேட்பேன், யாராவது அவங்கள பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா. அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியாவில் மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த அக்கா உன் வாயில இருந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு வந்திருக்குமாக்கா. அப்படி ஒரு வேளை வந்துருச்சுன்னா உன்னை வச்சு செஞ்சிருப்பாங்களக்கா, வச்சு ஓட்டுன்னு ட்ரோல் மெட்டீரியல் நீ தாக்கா இருந்திருப்பா. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாக்கா, ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த இப்போ ஓட்டுனாங்க பார்த்தீங்களா, இதே வாய் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 100% இன்னொரு 10 டேஸ்க்கு உங்களோட ட்ரோல் மெட்டீரியலாக வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு 50% மட்டும் தான் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுவும் நீங்கள் ஒரு சில பேர் இங்கே தப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அக்கா சொல்ல வந்தது நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. என்னன்னா அக்காவோட ரத்தத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஓடிட்டு இருக்கு. அக்காவோட ரத்தத்திலேயே கொசு வழங்கும் திட்டம்லாம் கிடையாது. அக்காவோட உடம்புலேயே அந்த ஒரு ரத்தம் ஊறி போயிருக்கும்ல, அதாவது கொள்கை, அந்த ஒரு கோட்பாடு எல்லாமே வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரியாரோட மண் இது, பெரியாரோட அந்த பகுத்தறிவுலாம் வந்து பயங்கரமாக அக்காவோட ரத்தத்தில் கலந்து ஓடிட்டு இருக்குது. முழுக்க டிஎம்கேன்னு மட்டுமே அவங்களோட உயிர் மூச்சு ஓடிட்டு இருக்க மூச்சில் வந்து இது தப்பே கிடையாது. அதனால அது வாய் தவறி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கலாம். எப்பவும் ஓடிட்டு இருக்கனால அதனால அது வந்திருக்கும். அதனால நீங்க இது ஒரு சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அக்கா வாய் தவறி உண்மையை சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது, தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரே வந்து மேடையில பேசும்பொழுதெல்லாம் தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றாரு. சரி, நீங்க வீட்டுல ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வர ஸ்கிரிப்டை கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் பாக்குறாரு, பார்த்துட்டு சரி ஓகே திருப்பி எடுத்து பார்ப்போம் என்ன அது அப்படின்ட்டு. அதே மாதிரி அக்கா சொல்கிறாங்க ஸ்கிரிப்டை படிச்சுட்டு வர மூச்சில் காரில் உட்காந்தாவது ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் மறக்காமல் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன்க்கா. சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு மண்டலமாக இந்த மாதிரி கொசு வழங்கும் திட்டத்தினை சென்னை மாநகராட்சி மூலியமாக நாங்கள் மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு கொசு வழங்கும் திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னீங்களா கொசு வழங்கும் திட்டம்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த கொசு வழங்க திட்டத்தினால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா தமிழ்நாடு முழுக்கவும் கொசு வந்து குஞ்சு பொறிச்சு இப்போ வந்து அது கூட தொல்லை தாங்க முடியல. வெயில் காலத்தில் கூட கொசு தொல்லை தாங்க முடியல. அப்படி ஒரு தொல்லையில் மாட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள். நீங்கள் அந்த கொசு வழங்கு திட்டத்தினால அந்த கொசு வழங்கு திட்டம் வந்து யாருக்கா எழுதி கொடுத்தவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் பேச சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அது யாருக்கா எழுதி கொடுக்க சொன்னாங்க? நம்ம இப்போ அடுத்தது ஒரு ப்ரெஸ் மீட் முன்னாடி உட்காடுறோம், நம்ம ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதை முழுக்க நம்ம என்ன திட்டத்தை செயல்படுத்துறோம்னு சொல்லிட்டு உட்காந்து நீங்கள் படிச்சுட்டு வந்துருக்கணும்ல. நம்ம என்ன திட்டத்தையாவது நம்ம செயல்படுத்துறோம்னு படிக்காதவங்களை வந்து டேரெக்டாக உட்கார தான் அந்த கொசு வழங்கு திட்டத்தெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கீங்க. சரிங்களா? அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஸ்கிரிப்டை பற்றிலாம் நீங்கள் உட்காந்து பேசலாமா? அப்போ இது தவறு தானாக்கா? தப்புக்கா. அந்த விஷயத்தில் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுக்கா. மாணவ மாணவியர்களுக்கு 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஓவியம், கதை சொல்லுதல்,
குறுநாடகம், கட்டுரை இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுல்ல? நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும். பார்த்தீங்களா, எனக்கும் உங்களுக்கும் வந்து ஒரே மைண்ட் செட் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? குட். தற்கூரி கூட்டம், கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வேற எதை வச்சு நீங்க வெற்றி பெற்றீங்க? வேற என்ன ஃபீல்டு ஒர்க்கு நீங்க பண்ணிருக்கீங்க? இதுதான் வந்து முதல் முறையா அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆட்சி அமைச்சிட்டு அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க, அவங்க தான் முதலமைச்சர், அவங்களோட அமைச்சர்கள் தான் வந்து துறையில இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாம இன்றைக்கும் வந்து திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். சரி, கரெக்டு தான்க்கா. கவர்ச்சியால் அவர் வந்து ஒட்டை எடுத்துக்கிட்டாரு, கவர்ச்சினால இது பண்ணிட்டாங்க, ஃபீல்டு ஒர்க் ஒன்றுமே பண்ணல. சரி, அக்காவோட ஃபீல்டு ஒர்க் பார்க்குமா? அக்காவோட மெயின் ஃபீல்டு ஒர்க்கே என்ன இருக்குன்னா, அதாவது கொசு வலை போடுவாங்க, கொசு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொசு வேலை போட்டு பாதாள சாக்கடை மூடுவாங்க. எப்படி? ஃபீல்டு ஒர்க்கு வந்து திறமையாக வேலை செய்கிறவங்க அக்கா, அதனால் அது தப்பு இல்லை. ரெண்டாவது, உங்கள் கட்சியில் கவர்ச்சின்னு ஒன்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா? முழுக்க முழுக்க உங்கள் கட்சியில் மட்டும்தான் அந்த கவர்ச்சி இருக்குது. நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, டிஎம்கேவோட ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்கன்னா, அங்கே போனீங்கன்னா உண்மையான கவர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அதிகாரத்துல கையில வச்சிருக்கீங்க? அப்போ இன்றைக்கும் வந்து ஆட்சியில இருந்தோம், அதிகாரத்துல இருந்தோம், திமுகவை குறை சொல்ற அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்களா? கரெக்டு தாங்க்கா. தப்பு பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்கணும்னா, இப்போ இந்த ஆட்சியை கலைச்சிட்டு, இல்லைன்னா ஆட்சியை கலைக்காம டிஎம்கே டிவிக்கில் இருக்க அத்தனை பேரும் போய் டிஎம்கேல ஜாயின் பண்ணிவிட்டு ஆட்சியை டிஎம்கே கூட நடத்த விடணும். விட்டதுக்கப்புறம் நீங்கள் அக்கா உங்களை தான் டிஎம்கே கவர்மெண்ட்டை கூட சொல்லலை, நீங்கள் என்ன தெரியுமா வருவீங்க, ப்ளீச்சிங் பவுடரை பாண்ட்ஸ் பவுடரான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்கள் வருவீங்க. எனக்கு ஒரு டவுட்டுன்னா, ப்ளீச்சிங் பவுடரா பாண்ட்ஸ் பவுடரான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சு. அப்போவே இந்த ஒரு கான்ட்ரவர்சி வரமாச்சல. சப்போஸ் அது உண்மையில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக பாண்ட்ஸ் பவுடராக இருந்துச்சு அப்படின்னா, அதை பேக் பண்ணி தமிழ்நாடு அரசை சேல் பண்ணாங்கன்னா அது சூப்பரான ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? முக்கியமாக நிறையா இடத்துல வந்து மைதா மாவு வந்து கொட்டிகிட்டு இருக்காங்களாம். அதாவது ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவை கொட்டிட்டு அது ஒரு கணக்கு காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த டைமில் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை விவரம் நம்ம தெரியாமல் அது கன்ஃபார்மாக நம்ம பேசக்கூடாது, தப்பு. பட் அக்கா வந்து ஒரு மேயராக இருந்துட்டு எப்படி ஒரு அசால்ட்டான பதில் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அப்போது ஃபீல்டு ஒர்க்குன்னா அக்காவை பற்றி தான் கற்றுக்கணும், ப்ரோட்டோகால்னா அக்காவை பார்த்து தான் கற்றுக்கணும், ஒரு ப்ரெஸ் மீட்டில் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அக்காவை பார்த்து தான் கற்றுக்கணும். கொசு முக்கியமாக தமிழ்நாட்டில் இவ்வளோ கொசு இருக்குதுன்னா அது அக்காவை பார்த்து தான் கற்றுக்கணும். ஏன்னா அக்கா தான் அதை உருவாக்கி விட்டு போயிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அக்காவை நீங்கள் எப்படா நீங்கள் வந்து ப்ரோட்டோகால் அக்கான்னு நீங்கள் சொல்ல முடியும்? எல்லாமே அக்கா தரவாக வச்சுருக்காங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா ஏதாவது ஒரு இடத்துல, இல்லை தப்பாக ஏதாவது பேசியிருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஃபீல்டு ஒர்க்கு அக்காவை பார்த்து காப்பி அடித்தவங்க தான் அங்கே அதிக பேர். நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க, குத்துலகு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. என்ன டிவிக்கு எம்எல்ஏ பல்லவின்னு சொல்லிட்டு அதில் வந்து அக்காவை வந்து அவங்க கூட கம்பேர் பண்ணுறதே கூடாது. சரிங்களா? ஏன்னா அவங்க லெவல் எங்கே இருக்குது, உங்கள் லெவல் எங்கே இருக்குது? நீங்கள் இப்போ தான் கற்றுக்குட்டி. அக்கா எவ்வளோ கொசுவை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அக்கா எவ்வளோ பான்ஸ் பவுடரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அக்கா எவ்வளோ பாதாள சாக்கடைக்கு கொசு வேலை போட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பேசலாமா? இதில் வேறு ப்ரோட்டோகால் அக்கா எவ்வளோ ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க, நீங்கள் பண்ண முடியுமா? உங்களால் பண்ண முடியுமா? பல்லவி அவர்களே, உங்களால் இதை பண்ண முடியுமா? அப்போ நீங்களாம் என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அக்கா பற்றி பேசுகிறதுக்கு? அதனால் என்னமோ பேசுனீங்கன்னா என்னமோ வந்து இதுக்கான பக்க விளைவுகள் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். நான் பேசுவேன், அக்காவுக்கு ஆதரவாக நான் பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுற அளவுக்கு என்னை வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அதனால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேயர் பிரியா வந்து ப்ரோட்டோகால் பிரியாவாக சொல்கிறீங்க, அது பெருமைக்குரிய தருணம். ஏன்னா ஒரு ப்ரோட்டோகாலை கற்றுக் கொடுக்குறவங்கள வந்து இது கலாய்க்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது பார்த்தீங்களா? அதனால் வந்து இதை ஃப்யூச்சர்லேயும் இதேமாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சேனலுக்கும் புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபையும் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டு ஒரு லைக்கை கொடுத்துட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.